வாங்க உருளைக்கிழங்கு மசால் போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு 6-7 விசில் விட்டுறலாம். நான் போண்டா பச்சைக்கெல்லாம் கடலை மாவுக்கு எடுப்பேன், பச்சை மாவு செய்ய மாட்டேன். நான் கடலை மாவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வரமிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன், சோடா உப்பு 2 சிட்டிகை அளவு சேர்த்திக்கங்க. எப்பவுமே தண்ணி ஊற்றி கரைச்சிக்குங்க, அப்படியே பவுடர் போடக்கூடாது. அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த அளவு கரைச்சி எடுத்துக்குங்க, இதான் கரெக்டான பதமாக இருக்குது. வெங்காயம் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சோம்பு தூள் ஒரு 1/2 ஸ்பூன், பட்டைக்கிராம்பு தூள் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே மதிச்சு விட்டுக்கலாம். வர மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், மல்லி இலையும் அதோட கலந்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை உருண்டையை பிடிச்சி வச்சுக்கோங்க. 4-5 வாழெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம், அப்புறமா எடுத்து ஒன்றா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மசால் போண்டா ரெடி. வாங்க சாப்பிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.